நீண்ட காலத்திற்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்தில் தாவீது என்ற ஒரு சிறுவன் இருந்தான். 8 சகோதரர்களில் இவன் இளையவன். பெத்லெகேம் நகரில் வசித்து வந்தான். தாவீது வெறு சிறுவன் அல்ல, மாறாக தந்தையின் ஆடுகளை பராமரிக்கும் சிறப்பு வேலை செய்தான். இரவும் பகலும் வயல்களை கழித்தான். அவற்றுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் பார்த்து கொண்டான். அது எளிதான வேலை அல்ல. குறிப்பாக ஆபத்துக்கள் நெருங்கின போது விலங்குகளையும் சிங்கங்களையும் கரடிகளையும் அடிக்கடி ஆடுகளை கொல்ல வந்த எல்லா விலங்குகளையும் துணிச்சலோடு எதிர்த்தான். தனது கோலையும் கவனையும் மட்டுமே கொண்டு அவற்றை எதிர்த்து போராடி வந்தான். ஒரு நாள் சாமுவேல் இறைவாக்கின தாவீதின் வீட்டுக்கு சென்றார். தாவீது இஸ்ரவேலின் வருங்கால அரசராக இருப்பார் என்று கடவுள் சாமுவேலிடம் கூறியிருந்தார். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் செய்தார். அதாவது தாவீது ஒரு அரசராக வருவார் என்று அவர் முன்னுரைத்தார். வேளையில் தொலைவில் இருந்த பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. பெலிஸ்தியர்களில் கோலியாத் என்ற பெரிய போர் வீரன் இருந்தான். அவன் எந்த மனிதனையும் விட உயரமாகவும் எந்த கரடியை விட வலிமையாகவும் இருந்தான். ஒரு நாள் கோலியாத் இஸ்ரவேலிடம் தன்னுடன் சண்டை போட ஒரு போர் வீரனை அனுப்புமாறு சவால் விடுத்தான். எல்லோரும் அஞ்சி பயந்தனர். ஆனால் எல்லோருக்கும் மத்தியில் இந்த தாவீது இந்த கோலியாத்தை எதிர்க்க முன்வந்தான். தன் சகோதரர்களுக்கு உணவு கொண்டு சென்ற தாவீது கோலியாத்தை பார்த்தபோது அவன் பயப்படவில்லை. தாவீது கோலியாத்தை நோக்கி, நான் அவனோடு சண்டையிடுகிறேன் என்று சொன்னான். ஆடுகளை காத்தபோது வந்த விலங்குகளை விரட்டி அடித்தது போல இவனையும் நான் கொல்வேன், கடவுள் எனக்கு உதவுவார் என்று சொன்னார். தாவீது கல்லை கவனில் வைத்து கோலியாத்தை நோக்கி அடிக்க அது அவனது நெற்றியில் பட்டு அவன் கீழே விழுந்தான். அவனது வாளாலே அவனை கொன்றான். இந்த செய்தி இஸ்ரேல் தேசத்துக்கு மகிழ்ச்சியின் செய்தியாக மாறியது. அவரது துணிச்சலினாலும் வீரத்தினாலும் அவர் அரச நிலைக்கு உயர்ந்தார். சிறுவன் தாவீது கோலியாத்தை கடவுளின் துணையோடு வென்று அரசனானான். கேள்விகள்: தாவீதின் உடன்பிறந்த சகோதரர்கள் எண்ணிக்கை எத்தனை? கோலியாத்து எந்த நாட்டை சார்ந்தவன், எந்த இனத்தை சார்ந்தவன்? தாவீது கோலியாத்தை எதை கொண்டு கொன்றான்? கேள்விகளுக்கு பதில் கூறுவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி.